ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 மினிட்ஸில் என்ட்ரி எடுக்கும். 10 o'clock ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் எதுவுமே பண்ண தேவையில்லை. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 9 மணிக்கு இல்லாட்டி ஒரு 8:45க்கு மேனுவலாக ஒரு ஆர்டர் மட்டும் பஞ்ச் பண்ணணும். என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்க, நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா, நம்ம பண்ணுறது ஆப்ஷன் பையிங் தான். ஸோ எத்தனை லாட்டு, டாரட், ஸ்டாப்லாஸ், இந்த பேசிக் டீட்டெயிலை டெய்லி காலையில் மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மேனுவலாக ஒரு ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க. உங்களுக்கு நல்லாவே டைம் இருக்கும். லைவ் மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆன 5 மினிட்ஸ்க்குள்ளே என்ட்ரி எடுக்கும். 10 o'clock ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆல்கோ ட்ரேட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஆர்டர் பஞ்ச் பண்ணுவோம். இப்போ நான் ஆர்டர் பஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி தான் டெய்லி நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் ட்ரைனிங் வீடியோவும் தருவோம் தான். ஸோ அந்த வீடியோ பார்க்கல இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டியாக உங்களுக்கு புரியும் தான். இப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு டவுட் என்கொயரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை அப்படியே வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் பிடிஎஃப்லாம் சென்ட் பண்ணுறேன், படித்து பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோன்னே ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணணும். டெலீட்டில் ஆல் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு டேட்டா ஃபீட் போயிட்டு டெலீட் பண்ணுறோம். ஓப்பன் அமி புரோக்கர் சார்ட் ஓப்பன் ஆகுது. நிஃப்டி 26 மே. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ஆட் பண்ணுறோம். நிஃப்டியோட ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் மே மாதம் பார்த்தீங்கன்னா 26th எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ அந்த கான்ட்ராக்டை ஆட் பண்ணிவிட்டு சர்ச் ஆட் கொடுக்குறோம். ஆட் ஆகுது. லைஃப் ஃபீட் ஸ்டார்ட், பேக்ஃபில் 30 days. ஸோ லாஸ்ட்டாக என்ன ப்ரைஸ் ட்ரேட் ஆச்சுன்னு பார்க்குறோம். 24,129. ஸோ 2400 கால் ஆப்ஷன், 2400 புட் ஆப்ஷனில் இப்போ நம்ம ஆப்ஷன் சார்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2400 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி எக்ஸ்பைரி தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வீக்லி எக்ஸ்பைரி 12ஆம் தேதி ஆகுது. ஸோ 12th வீக்லி எக்ஸ்பைரியோட 2400 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம ஆட் பண்ணுற ஆப்ஷன் ரெண்டையுமே பண்ணாலும் ட்ரேடிங் ஏதாச்சும் ஒன்றில் தான் நடக்கும். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே ஏறிச்சுன்னா கால் ஆப்ஷன் எடுக்கும். அதே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்குச்சுன்னா புட் ஆப்ஷன். ஸோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் தான் நமக்கு என்ட்ரி எடுத்து ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ஆல்கோவை டிசைன் பண்ணி வச்சுருக்கோம், மார்க்கெட்டோட அந்த மூவ்மெண்ட்டோட இருக்க மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண ஆப்ஷனுக்கு நம்ம சார்ட்டுக்கு போயிடுறோம். சார்ட்டில் போயிட்டு ஆட் பண்ண அந்த கால் ஆப்ஷன் 2400 கால் ஆப்ஷன் 12th எக்ஸ்பீரியை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கிறோம். இங்கே ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். மறுபடியும் ஃபியூச்சர் சார்ட்டில் வந்துட்டு பேராமீட்டரில் என்ன பண்ணுறோன்னா அங்கே காப்பி பண்ணதை இங்கே ஜஸ்ட்டு பேஸ்ட் கொடுத்துடலாம். கீழேயும் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா சீன்றதை மட்டும் பீன்னு மாற்றிக்கிறோம். சீனா கால் ஆப்ஷன், பீனா புட் ஆப்ஷன். ஸோ அந்த சியை மட்டும் பீன்னு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் எத்தனை லாட். ஸோ டிஃபால்ட்டாக அதில் ஒரு லாட்டுக்கு ஆர்டர் பஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த 1 இருக்கிறத வந்து 20 லாட்டுன்னு சொல்லி மாற்றிக்கிறோம். நீங்கள் ஒரு லாட்டுக்கும் ட்ரேட் பண்ணலாம், 5 லாட்டும் பண்ணலாம், ஈவன் 200 லாட் கூட ட்ரேடிங் வந்து பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி இந்த கெப்பாசிட்டி இருக்குது. அடுத்து ட்ரேட் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா பை ஒன்லின்னு சொல்லி மாற்றிக்கிறோம். நம்ம ஆப்ஷனில் பையிங் மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் பையிங்குரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே உங்களால் ஒரு லாட்டுக்கு வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இருக்க கரண்ட் சினாரியோவில் 15,000 இருந்தாலே ஒரு லாட் எடுக்குது தான். எனக்காச்சும் பெரிய கேப் அப் கேப் டவுன் வந்தால் தான் 20,000லாம் தேவைப்படுது. ஸோ அடிஷ்னலாக ஸ்ட்ராட்டஜிக் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டேஷ்போர்டில் போயிட்டு ரெண்டையும் அப்டேட் கொடுத்துடலாம். இப்போ ஃபைலில் ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஆட்டோ ட்ரேட் நமக்கு இனிஷியேட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டாரட் அமௌண்ட் செட் பண்ணணும். இதுக்கு டாரட் பார்த்தீங்கன்னா நாங்கள் 10,000 rupees செட் பண்ணுறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆன கொஞ்சம் நேரத்தில் என்ட்ரி எடுத்துருக்கு, வெயிட் பண்ணலாம். $10,380 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆல்கோவில் நம்ம என்ட்ரி வச்சது எக்ஸிட் ஆகிருக்கு. இது ரிலேட்டட் டவுட் என்கொயரி இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில் நான் சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.